நம்ம வாழ்ற நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல மெர்க்குரியிலிருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய மார்ஸ் வரைக்கும் 4 கிரகங்களும் ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட் ராக்கி பிளானட் சொல்லப்படக்கூடிய கிரகங்களா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு அந்த பக்கமா இருக்கக்கூடிய பிளானட்ஸ்களான ஜூபிட்டர், அதுக்கப்புறம் சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே கேஸ் பிளானட்ஸ் சொல்லப்படக்கூடிய வாயு கிரகங்களா இருக்கு. நம்ம சோலார் சிஸ்டத்துல மட்டும்தான் இந்த மாதிரி 2 விதமான டைப் ஆஃப் பிளானட்ஸ்கள் இருக்கு, மற்ற எந்த ஸ்டார் சிஸ்டத்திலையும் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்ம ஸ்டார் சிஸ்டத்தை தாண்டி இன்னும் சில ஸ்டார் சிஸ்டத்துல இதே மாதிரி டிஃப்ரெண்டான பிளானட்ஸ்கள் இருக்கக்கூடிய சில ஸ்டார் சிஸ்டம் இருக்குதான் செய்யுது. அதுல ஒண்ணுதான் கெப்லர் லெவல்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்டார் சிஸ்டம். இதுல மொத்தமா 6 பிளானட்ஸ்கள் இருக்குங்க. அந்த 6 பிளானட்ஸும் ஒரே மாதிரி தன்மையோட கிடையாது, ஒவ்வொன்றும் விசித்திரமான தன்மைகளுடையது. இந்த வீடியோல இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பத்தியும் அதுல சுத்தி வரக்கூடிய அந்த 6 பிளானட்ஸ்களை பத்தியும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாட்டாங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியிலிருந்து 2000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க சிக்னஸ் விண்மீன் தொகுதியில் இருக்க ஒரு நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி சயின்டிஸ்டுங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கெப்லர் டெலஸ்கோப் பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது. இதோடைய நோக்கம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதா தான் இருந்துச்சு. அவங்க நினைச்ச மாதிரியே டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா இந்த நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் வள வருது அப்படிங்கிற விஷயத்தை 100% உறுதிப்படுத்தினாங்க விஞ்ஞானிகள். அதுவும் 1 இல்லை 2 இல்லை, மொத்தமாக 6 கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 6 கிரகங்களும் சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரம் என்ன தன்மையோடு இருக்குது, அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்களும் என்ன மாதிரியான தன்மையோடு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2010 கெப்லர் டெலஸ்கோப் உதவியால் இந்த நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த நட்சத்திரத்துக்கு கெப்லர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க பேர் வச்சுட்டாங்க. இந்த நட்சத்திரம் கூட நம்மளுடைய சூரியன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்குது. அதாவது நம்ம சூரியன் ஒரு ஜி டைப் நட்சத்திரம், அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரமும் ஒரு ஜி டைப் நட்சத்திரமா இருக்கு. ஸோ இந்த ஜி டைப் நட்சத்திரங்கள் மேல விஞ்ஞானிகளுக்கு பொதுவாக ரொம்ப அதிகமான கண்ணு இருக்கும். ஏன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரியன் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமா விளங்குது இல்லையா? அதே மாதிரி நம்ம சூரியன் மாதிரி ஒரு சூரியனை கண்டுபிடிச்சா அதை சுற்றி கிரகங்கள் இருக்கிறதே நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்கால உலகமாக கூட அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் ரொம்பவே நம்புறாங்க. அதனாலேயே இந்த ஜி டைப் ஸ்டார் மேல விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணா இருக்கு. அந்த வகையில் இன்னும் ஆர்வத்தோட ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய லூமினாசிட்டி, அதாவது பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா ஆல்மோஸ்ட் இது பிரைட்னஸ் வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த நட்சத்திரத்தோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் கூட ஆல்மோஸ்ட் நம்மளோட சூரியனோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்குன்னு கூட சொல்லலாம். 5680 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதா இருக்குது. நம்ம சூரியனோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5772 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டதா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இந்த சூரியனை பத்தியும் அந்த சூரியனுடைய அந்த தன்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமா இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த 6 கிரகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல இந்த ஸ்டார் சிஸ்டத்தினுடைய முதல் கிரகமாக கருதப்பட்டிருக்கு கெப்லர் லெவல் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த பிளானட் தான். இந்த பிளானட்டை நம்மளோட பூமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியை விட இதோடைய சைஸ் அப்படிங்கிறது 1.9 மடங்கு அதிகமா இருக்கு. இதோட சைஸ் மட்டும் இல்ல, இதோட எடை அதாவது மாஸ் அப்படிங்கிறதும் நம்ம பூமியை விட அதிகம். 2.1 மடங்கு இதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட அதிகமா இருக்குது. இந்த கிரகம் அதோட சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னா இதுக்கும் அதோடைய நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 0.09 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம சூரிய குடும்பத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கிரகமாக கருதப்படுறது சூரியனிலிருந்து இருக்கிறது மெர்க்குரி தான். ஸோ அந்த மெர்க்குரி பிளானட்டுக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல கணக்கெடுக்கும் போது 0.39 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனால் இந்த எக்ஸோ பிளானட் பார்த்தீங்கன்னா 0.09 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக அதோடைய நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. இவ்வளவு நெருக்கமாக இந்த பிளானட் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா நம்ம பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனா உண்மையிலே இது ஒரு ராக்கி பிளானட் கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மினி நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானட்டை சயின்டிஸ்டுங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இதோடைய பிரம்மாண்டமான அந்த சைஸும், அது மட்டும் இல்லாம இது ஒரு கேஸ் பிளானட்டாவும் இருக்கிறதுனால தான் இது மினி நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. தன்னோட சூரியனை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு வெறும் 10.3 பூமி நாட்களே முழுசா சுத்தி வள வந்துருமா. ஸோ பக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமாக சுத்தி
சுற்றி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு 10 நாளுக்கு ஒருக்க நம்ம அங்கே இருந்தோம்னா நியூ இயரை கொண்டாடிட்டு இருப்போம். பட் அதுக்காக அங்கே போய் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஆனால் அது ஒரு மினி நெப்டியூன் கேட்டகரியில் இருக்குது. அதில் இருக்கக்கூடியது வாயு கிரகங்களாக இருக்கிறதுனால தரைப்பகுதி இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே அங்கே டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த பிளானட்டோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 850 டிகிரி செல்சியஸ்லேருந்து 980 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடிய ஒரு மினி நெப்டியூன் பிளானட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கெப்லர் லெவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கிற 2 கிரகங்களோட பேர் தான் கெப்லர் லெவல் சி, கெப்லர் லெவல் டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 கிரகங்கள். எதுக்குப்பா இந்த 2 கிரகத்தையும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 2 கிரகங்களுமே ஒரே மாதிரியான தன்மையோடு இருக்கக்கூடிய கிரகங்களாக தான் இருக்குது. முதல்ல பார்த்த கிரகம் ஒரு மினி நெப்டியூன் கேட்டகரியில் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து சேர்த்துருக்காங்க. ஆனால் இந்த 2 கிரகத்தையும் ஒரே மாதிரியான கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. அதுதான் பஃபி எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. இது என்னப்பா புதுசாக இருக்குது, பஃபி பிளானட்ஸா அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வியும் முதல்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். இந்த பஃபி அப்படிங்கிற அந்த பிளானட் பேர் வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு கேஸ் பிளானட் கேட்டகரியை சேர்ந்த வாயு கிரகங்கள் தான். ஆனால் பட்டு வாயு கிரகங்களாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் அப்படிங்கிற அந்த அடர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அடர்த்தி கம்மியாக இருந்தாலும் இந்த பிளானட்டுகளோட சைஸ் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் பார்க்கறதுக்கு மிக பிரம்மாண்டமாகவும் அதே நேரத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வாயு கலவைகளுடைய அடர்த்தி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கக்கூடிய பிளானட் தான் பஃபி பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே கேட்டகரிஸ் தான் இந்த பிளானட்டையும் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 பிளானட்ஸையும் நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது சைஸில் பார்த்தோம் அப்படின்னா கெப்லர் லெவல் சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளானட் நம்ம பூமியை விட 2.9 மடங்கு அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி கெப்லர் லெவல் டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரகமும் நம்ம பூமியை விட 7.3 மடங்கு அளவில் மிக பிரம்மாண்டமான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கு. இந்த 2 பிளானட்ஸும் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெப்லர் லெவல் சி அப்படிங்கிற அந்த பிளானட் அதோட சூரியன்ல இருந்து 0.10 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பிளானட் அப்படிங்கிறது 0.15 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்குது. இதனாலேயே இந்த 2 கிரகங்களும் அதோட சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வள வர்றதுக்கு 13ல இருந்து 22 நாட்களுக்குள்ளேயே முழுசா சுத்தி வள வந்துருமா. கிரகங்களுடைய டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது கெப்லர் லெவல் சி உடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 800 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 3வது கிரகத்தோட டெம்பரேச்சர் இந்த கிரகத்தோட கொஞ்சம் கம்மியா இருக்கு சொல்லலாம். 700 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த ஸ்டார் சிஸ்டத்துடைய 4வது கிரகத்தோட பேர் தான் கெப்லர் லெவல் இ சொல்லப்படக்கூடிய இந்த பிளானட். இந்த பிளானட் சயின்டிஸ்டுங்க எந்த வகையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வாட்டர் ரிச் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ரிச் பிளானட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிளானட்ல தண்ணீர் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது, அந்த பிளானட்ல தண்ணீரே அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வாட்டர் ரிச் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படும். அந்த வகையில் இந்த பிளானட்ல தண்ணீர் வந்து இருக்கலாம், மிகப்பெரிய கடல்கள் வந்து இருக்கலாம், அல்லது அதோடைய தரைப்பகுதிக்கு கீழே கடல்கள் வந்து இருக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால இந்த பிளானட்டை வந்து வாட்டர் ரிச் பிளானட் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ வாயுக்களும் இருக்கு, வாயுக்களை தாண்டி தண்ணீர் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானட்டையும் நம்மளுடைய பூமியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பூமியை விட இந்த பிளானட் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு பிளானட்டாக இருக்குது. பூமியை விட இந்த கிரகத்தோட சைஸ் அப்படிங்கிறது 8 மடங்கு அதிகமாக இருக்கு. சைஸும் பெருசு, அதுக்கு ஈக்குவலாக அதோடைய மாஸ் எடை அப்படிங்கிறதும் பூமியை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கு. அதோடைய நட்சத்திரத்துக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 0.19 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து அதோடைய நட்சத்திரத்திலிருந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து க்ளோஸ்ல இருக்கிறதுனால இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 600 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொஞ்சம் சூடா இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டா இதுவும் இருக்கத்தான் செய்யுது. இந்த கிரகத்துக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய பிளானட் தான் கெப்லர் லெவல் எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5வது கிரகம். இந்த கிரகம் வந்து ஒரு டென்ஸ் அட்மாஸ்பியர் கொண்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து கேட்டகரி பண்ணியிருக்காங்க. டென்ஸ் அட்மாஸ்பியர் பிளானட் அப்படின்னா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ நம்ம சூரிய குடும்பத்திலே ரொம்ப அடர்த்தியான அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய பிளானட்டா கருதப்படுறது நம்மளோட வீனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி கிரகம். ஸோ அந்த வெள்ளி கிரகத்தில் அட்மாஸ்பியர் ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்கும். பூமியை கம்பேர் பண்ணும்போது 95% மேலே அதோட அட்மாஸ்பியர் ரொம்ப வந்து அளவுக்கு அதிகமாக அடர்த்தியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரும் ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த வாயு மூலக்கூறுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால தான் இந்த பிளானட்டை டென்ஸ் அட்மாஸ்பியர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கும் அதோட சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 0.25 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து சுற்றி வள வந்துகிட்டு இருக்கு. பூமியோட நாட்கள் படி ஒரு தடவை முழுசா இது வந்து அதோடைய நட்சத்திரத்தை முழுசா சுற்றி வள வர்றதுக்கு 46.7 பூமி நாட்களே சுற்றி வந்துடும். ஆல்மோஸ்ட் 48 நாட்கள்லேயே ஒரு தடவை முழுசா அதோட சூரியனை சுற்றி வள வந்துடும். ரொம்ப வேகமாகவும் அதே நேரத்தில் அதோட சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 500 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரகம் நம்ம முதல்ல பார்த்தோம்ல கெப்லர் லெவல் பி சொல்லப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளானட்டா இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருந்துச்சுல, அந்த கிரகத்தை விட இதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் தான் பெருசு. 2.3
3 மடங்கு பூமியோட சைஸை விட இதோட சைஸ் அப்படிங்கிறது அதிகம். ஸோ இது வரைக்கும் லிஸ்ட்டில் பார்த்தா அந்த 4 கிரகங்களுமே ஒன்றுக்கு ஒன்று பெருசாக இருந்துச்சு. ஆனால் இது ஃபஸ்ட்டு பிளானட்டோடைய அதோடைய சைஸ்லேருந்து கொஞ்சம் தான் இது வந்து சைஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய கிரகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இது வந்து கொஞ்சம் வந்து பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்ம பூமியோட பெருசு தான். கடைசியாகவும் இறுதியாகவும் இந்த ஸ்டார் சிஸ்டத்தோடைய இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் கெப்லர் 11G அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 6வது கிரகம். இந்த கிரகம் தான் இந்த ஸ்டார் சிஸ்டத்தோடைய மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகம்னு சொல்லலாங்க. ஏன்னா இதோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 13.5 மடங்கு இதோடைய மாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமான நிறை கொண்ட ஒரு கிரகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. இதனாலேயே இந்த பிளானட்டை எந்த வகையில் சயின்டிஸ்ட் சேர்த்திருக்காங்கன்னா லார்ஜ் நெப்டியூன் லைக் பிளானட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேட்டகரியில் வந்து சேர்த்திருக்காங்க. நெப்டியூன் மாதிரி இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான். இதுவும் ஒரு கேஸ் பிளானட் தான். இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆரம்பிச்சு 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வீனஸோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த பிளானட் அதோடைய சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி எவ்வளோ நாட்களில் வளம் வரும் அப்படின்னு பார்த்தா பூமியோட நாட்கள் படி 118 நாட்களில் ஆல்மோஸ்ட் வந்து சுற்றி வளம் வந்துடும் அதோடைய நட்சத்திரத்தை. அதுக்கு காரணம் இதுக்கும் அதோடைய சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் 0.47 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் அதோடைய நட்சத்திரத்துலேருந்து இந்த கிரகம் இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்டார் சிஸ்டத்தோடைய ஒட்டுமொத்த லென்த்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நம்மளுடைய சூரியன்லேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய வீனஸ் அண்ட் பூமி இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே இந்த ஸ்டார் சிஸ்டத்தை மொத்தமாக அடைச்சி வச்சிடலாம், இந்த 6 பிளானட்கள் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ ரொம்பவும் நெருக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய 6 கிரகங்களை கொண்ட ஒரு ஸ்டார் சிஸ்டமாக இந்த ஒரு சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதனாலேயே இந்த ஸ்டார் சிஸ்டத்துக்கே ஒரு பேர் வந்து விஞ்ஞானிகள் வச்சுருக்காங்க. காம்பேக்ட் பிளானட்டரி சிஸ்டம் சொல்லப்படக்கூடிய அந்த வகையில் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை வந்து சேர்த்துருக்காங்க. இந்த சூரிய குடும்பத்தோடைய அந்த முதல் கிரகத்திலேருந்து ஆரம்பித்து 5வது கிரகம் கெப்லர் 11F சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே ஆல்மோஸ்ட் பூமியோட நாட்கள் படி 50 நாட்களுக்குள்ளே முழுசாக வந்து அதோட சூரியன் சுற்றி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப நெருக்கமாக இந்த 5 கிரகங்களும் இருக்குது. ப்ளஸ் 6வது கிரகம் மட்டும்தான் 118 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அது வந்து சூரியனை வந்து முழுசாக சுற்றி வள வருது. அந்த கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா அர்த்தம் இல்லை. மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தொலைவில் இருக்குது, அவ்வளோதான். அதுவும் ஆனால் அந்த ஸ்டார் சிஸ்டத்துக்கு ரொம்ப நெருக்கமாக குறுகிய பாதையில் தான் சுற்றிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் வித்தியாசமான கிரகங்கள் இருக்குது. தண்ணீர் இருக்கக்கூடிய ஓஷன் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும், வாயுக்கள் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், அதுக்கப்புறமா மினி நெப்டியூன் கேட்டகரியில் ஒரு பிளானட்டும், லார்ஜ் நெப்டியூன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கட்டும், பஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட், அதாவது பிளானட்டோட சைஸ் பெருசாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய வாயு கலவைகளுடைய அடர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், சிம்பிளாக ஒரு பலூன் மாதிரி, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளானட்டும் இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்படி விதவிதமான பிளானட்கள் நம்ம சோலார் சிஸ்டத்தை தாண்டியும் இன்னும் சில சோலார் சிஸ்டங்களில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக இந்த ஸ்டார் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து கருதுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சூரிய குடும்பம் மாதிரி இன்னும் வினோதமான நிறைய சூரிய குடும்பங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது விட கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி அறிவியல் பூர்வமான நிறைய விஷயங்களும் நிறைய இன்ஃபர்மேஷனையும் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒன்றும் கொடுக்கலாம், ஜஸ்ட் லைக் கொடுத்துங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.